வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியில் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் குட் ஷெப்பர்ட் ஆங்கில பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காரைக்கால் குட் ஷெப்பர்ட் ஆங்கில பள்ளி சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை பள்ளியின் தாளாளர் ரான்சன் தாமஸ், முதல்வர் ஜாய் தாமஸ் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த பேரணியினை காரைக்கால் துணை மாவட்ட ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி மற்றும் செந்தில்நாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். உடன் வாகன போக்குவரத்து ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் கலையரசன் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது. இதில் பள்ளியின் 500 மாணவ மாணவிகள் மற்றும் 35 ஆசிரியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இந்த பேரணியில் பள்ளியின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த NCC, பாரத் ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், புல்புல் விங், ஸ்கேட்டிங், யோகா, கூடைப்பந்து, கராத்தே, வில்லம்பு உள்ளிட்ட 12 அணிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். மாணவர்கள் சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் மௌன நாடகம் மற்றும் விழிப்புணர்வு பாடல் நிகழ்ச்சிகளை நடத்தினர். குறிப்பாக மாணவர்கள் தலைக்கவசம் அணிந்து நடைப்பயணம் செய்தது பொதுமக்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்ததுடன் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் குறித்து விளக்கும் தகவல் துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்த பேரணி மூலம் சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிப்பதின் அவசியம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிறைவாக உதவி ஆய்வாளர் இளமுருகு குடியசைத்து பேரணியை இனிதை முடித்து வைத்தனர். Volunteers are invaluable service to the society and to us. Thank you so much from the Good Shepherd. பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டி இந்து முன்னணி கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ பார்வதீஸ்வரன் கோயில் நிலங்களை போலி பட்டா மூலம் விற்பனை செய்ய முயன்ற துணை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டு விசாரணையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் 1 வருட காலம் கடந்த பிறகும் இந்த வழக்கிற்கு இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாததால் குற்றவாளிகள் சுதந்திரமாக தெரிவதாகவும் அவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்த அப்பாவிகளின் நிலை பற்றி காவல்துறை எந்தவித கவலையும் இன்றி இந்த வழக்கை ஆமை வேகத்தில் விசாரித்து வருவதாகவும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி தலைவர் ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார்.
நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இது குறித்து டிஜிபி சத்யசுந்தரிடம் இந்த வழக்கை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதுபோல தக்கலூர் சிவன் கோயில் நில மோசடி வழக்கை காவல்துறை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். பார்வதீஸ்வரன் கோயில் நில மோசடி சம்பந்தமாக ஒரு வருடத்துக்கு முன்பே மோசடியான ஜிஓ, மோசடியான பட்டாளம் தயார் பண்ணி கிட்டத்தட்ட 9 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த 9 பேரில் டிசிஆர், ஜான்சன், சர்வேயர், வழக்கறிஞர் ப்ளஸ் டாக்குமெண்ட் ரைட் உட்பட 9 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலன்னு கேள்விப்பட்டோம். அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாதனால குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது ஏன் போடலைங்கிறத இன்னைக்கு நடத்தின டிஜிபி சத்யசுந்தரம் தலைமையில் நடந்த மக்கள் மன்றத்தில் நாங்கள் அதை சொன்னோம். அந்த சொத்தெல்லாம் எவரோ அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காவதாகவும், அந்த அட்டாச்மெண்ட் சொத்தை இமிடியேட்டாக நம்ம பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது ஒரு 500 பேர்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்காங்க குற்றவாளிகள். ஆனால் குற்றவாளிகள்கிட்டருந்து வசூல் பண்ண அந்த 4 சக்கர வாகனங்கள்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. இந்த குற்றம் நடந்த அந்த மோசடியானது அந்த விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் தான் அந்த கோயில் நிலத்தை திருடுறவங்க மேலே ஒரு பயம் வரும். மேலும் அந்த கோயில் நிலத்திலெல்லாம் ஒரு ஜீரோ வேல்யூஷன் போட்டால் தான் அது ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. அது மாதிரி தக்கலூர் கோயில் சம்மந்தமாக இடத்தெல்லாம் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்டவங்க. இது வரைக்கும் அதுவும் ஒப்படைக்கலை. அதெல்லாம் விரைந்து முடிக்கணும்னு சொல்லி அந்த டிஜி சார்ட்ட வேண்டி கேட்டுக்கொண்டோம். காரைக்காலில் பள்ளி மாணவ மாணவிகளின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் வாசித்தல் திருவிழா நிகழ்வு நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் வாசிப்பு திறனை ஊக்குவிக்கும் வகையில் எஃப்எல்எம் திட்டத்தின் கீழ் வாசித்தல் திருவிழா நிகழ்வு நடைபெற்றது. தலைமை ஆசிரியை இசைபல்லா தலைமையிலும் ஆசிரியர்கள் வெங்கடேசன், மகேஸ்வரி முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் நாடகம் மூலமாகவும் தூய்மையான தமிழ் வார்த்தைகளை வாசித்தும் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பாரதியார், திருவள்ளுவர் வடிவில் அமைக்கப்பட்ட வடிவத்தில் நின்று தமிழ் புலமை குறித்து எடுத்துரைத்தனர். இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் இரவு பகல் பார்க்காமல் பணி நிரந்தரம் வேண்டி தொடர் போராட்டத்தில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு வயது தளர்வு பணி ஆணை குறித்து கௌரவ தலைவர் TR சேஷாசலம் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் நிரந்தர பணி வேண்டி இரவு பகல் பார்க்காமல் காத்து கொண்டிருக்கின்றனர். பலதரப்பட்ட கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவு கொடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வயது தளர்வு பணி அறிவிப்பு ஆணை பிறப்பிப்பதாக வந்த தகவலை அடுத்து கௌரவ தலைவர் TR சேஷாசலம் தெரிவித்தது, அதாவது ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பாக வயது வரம்பு தளர்வு தருகிறோம். இப்போ புதியவர்களோடு சேர்ந்து தேர்வு எழுதியோ பெண் அடிப்படையிலோ தேர்வு பெற்று வாருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 292 பேரில் கௌரவ விரிவுரையாளர்கள் மற்றும் கௌரவ பாலசேவிக்க ஆசிரியர்கள் போட்டித் தேர்வின் வழியாக வந்தவர்கள் மதிப்பெண் வைத்திருக்க வேண்டும் என்ற உயரிய மதிப்பெண் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்போது நீங்கள் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் போது அவருடைய நிலை என்ன? ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களும் தற்போது படித்து வருபவர்கள் பெறுகிற மதிப்பெண்களும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் தற்போது படித்து வருபவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆகவே மதிப்பெண் அடிப்படையிலே இவர்களால் இதற்கு முன்பு படித்து முடித்தவர்களால் போட்டி போட இயலாது. இந்த பழைய ஒப்பந்த ஆசிரியர்கள் இன்று பணியிலே இருக்கிற ஒப்பந்த ஆசிரியர்களை போட்டித் தேர்விலே கலந்து கொள்ள சொல்வது என்பது முறையானது அல்ல. பள்ளி கல்வித்துறையிலே ஒப்பந்த ஆசிரியர்கள் பணிநிரந்தரம் செய்யப்பட்டது போல, அப்சார்ப்ஷன் முறையிலே பணிநிரந்தரம் செய்யப்பட்டது போல, இப்போது இருக்கிற 292 ஒப்பந்த ஆசிரியர்களையும் பாலசேவிக்கார்களையும் பணிநிரந்தரம் செய்வதுதான் உசிதமானது, உத்தமமானது. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.